விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம ஃபார்மர்ஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முன்னெடுப்பை எடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்கள் வயல்களில் நீங்கள் என்ன மக்காசோளம் பயிர் பண்ணியிருக்கீங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணினீங்க, அதில் எது உங்களுக்கு சிறந்த ரகமாக தோணுது, என்னென்ன தவறுகள் செஞ்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆடியோ ஃபார்மேட்லேயோ வீடியோ ஃபார்மேட்லேயோ எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, அதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ அது இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும். ஓகேவா? இதுக்கேடா நான் உனக்கு அனுப்பணும், நான் என் சேனல்லே அப்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயாக இருக்கட்டும், என்னோட யூடியூப் சேனலில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கட்டும், அதை ஷேர் பண்ணுறேன். நிறையா பேருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வரணும். என்ன தவறுகள் நம்ம செய்கிறோம், என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணும்போது அது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதேமாரி தான் இந்த வீடியோ ஒரு விவசாயி ஆத்தூர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ண ஒரு டீட்டெயில் அவர் வந்து 9355 பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு ரகம் ஏதோ பண்ணியிருக்காரு. இது 2 ரகங்களை பற்றியும் அவர் சொல்கிற ரிவ்யூஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விவசாயிகள் கேட்டுருக்கக்கூடிய நீங்களும் இதை மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். என்னோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கள் வயலில் என்ன பயிர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் வந்து நாங்கள் ஒரு 6 ஏக்கர் போட்டிருக்கிறோம் ஆத்தூர் பக்கத்தில். இப்போ என்னோடய வெரைட்டி பார்த்திங்கன்னா வந்து தானியா 9355ன்ற வெரைட்டி தான் நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போது ஈல்டு பார்த்திங்கன்னா இது என்னோடய வயலில் பார்த்திங்கன்னா இப்போ ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த கருது சைஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மீடியம்னு சொல்லலாம், ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதனாலன்னு தெரில. இது இப்போ நான் என்ன சொல்கிற போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ண தவறுகள், அப்புறம் ஒரு சில கருதுகள் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு இது தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா இப்படி சின்னதாகவும் இருக்குது. அதே மாதிரி நிறைய பென்சில் பிளான்ட்ஸும் வருது. அது எதனால் அப்படின்னு சொல்லி தெரியல. பென்சில் பிளான்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஜஸ்ட்டு எனக்கு என்னோடய வயலில் எப்படியெல்லாம் இது ஃபார்ம் எப்படி வந்திருக்கு, கிராப் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். அது வந்து இதை நான் நல்லா பண்ணல, நான் நல்லா பண்ணினேன் அப்படின்னு சொல்ல வரல. பார்த்திங்கன்னா இப்படிலாம் இருக்குது. இதுதான் இது. இன்னும் எப்படி பார்த்திங்கனாலும் இப்போ நல்லா வளர்ச்சி இருந்தது, சோவை நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒடிச்சே காமிச்சிருப்பேன். இன்னும் எப்படி பார்த்திங்கனாலும் இன்னும் ஒரு 30 நாள் ஆகும். எப்படி பார்த்தனாலும் நான் எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து 25லேருந்து ஒரு 30 மூட்டை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். களைகள் பார்த்திங்கன்னா இப்படி முளைச்சிருக்குதுங்க. இப்படி தான் முளைச்சிருக்குது. எல்லா வயல்லையுமே களைகள் இருக்குது. அது களைகள் இருக்குது. எல்லா வயல்லையுமே களை இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி களைகள் இருக்குது. களை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈல்டு வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்திருக்குது. இப்போ நான் பண்ணேன் இந்த ரகத்தில். அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது, அவ்வளோதான். பட் நான் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 35-40 மூட்டை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் எனக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 25 மூட்டை அப்படி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா கருது சைஸே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது கருது. அப்புறம் இப்படி தான் இருக்குது. பட் அது இங்கேனா பார்த்திங்கன்னா வந்து புழு வந்து நல்லாவே சாப்பிட்ருக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஓரங்களில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எங்கேயாவது ஒரு சில ஓரத்தில் கருது இப்படி இருக்குது. இது ரொம்ப பெரிய சைஸ்ன்னெலாம் சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது ஓரங்களில். இப்போ என்னோடய அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, நான் பண்ணின முதல் தப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அடியோரத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அடியிலேயே போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மேலே போட்டுட்டேன். மேலேனா ஊன்றதுக்கு முன்னால் மேலே போட்டு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிஏபி பொட்டாசியம் வந்து நான் மேலே போட்டுவிட்டேன். ஒருவேளை அதனால் வந்து உரங்கள் கொஞ்சம் காற்றுல ஆவியாக இருக்குமோ
உடனே மழை தண்ணியில் வந்து கரைஞ்சிருக்குமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு களைகள் முளைக்கிறது அதனாலே இன்னும் அதிகமாகிருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போட்டிருக்கலாம் அப்படின்றது என்னோட இது. திரும்ப பார்த்திங்கன்னா வந்து அட்டர் டேப்பை நான் 3வது நாள்லேயே கொடுத்துட்டேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 15வது நாள்லேயே நான் அடிக்க வேண்டிய களைக்கொல்லி வந்து பார்த்தோம்னா லாடிஸோ இல்லை இந்த டெம்போட்ரான் ஃபார்முலாவில் நான் அடிச்சிருக்கணும். அதை அடிக்காத பார்த்திங்கன்னா நான் வந்து இதை அடித்தேன், செம்பராவையும் இதுவும் அடித்தேன் நான். ப்ரோ அதுக்கப்புறமேட்டு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு ப்ரோ. இதுக்கு மேலே நான் அப்படியே ஆடியோவாகவே சொல்லிடுறேன் ப்ரோ. அப்புறமேட்டு நான் இப்போது அந்த 15வது நாளில் பார்த்திங்கன்னா நான் வந்து களை வந்து ஒரு 4 இலை 5 இலை வந்துடுச்சு. அதாவது லீஃப் பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு 15 டேஸ்லேயே மெச்சூர் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெம்பர்ட்ரான் ஃபார்முலா அடிச்சிருக்கணும், டாரி இல்லைனா வந்து லாடிஸ் இந்த மாதிரி நான் போயிருக்கலாம். பட் நான் அதுக்கு பதிலாக வந்து என்னென்னா சரி கோரை மட்டும்தானே இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன களைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்பராவையும் அது கூட வந்து அட்டாட்டாப்பையும் கலந்து அடித்தனால வந்து கோரை மட்டும்தான் என்னால் இது பண்ண முடிஞ்சது, இதை இது பண்ண முடியல மற்ற பில்லுகளை. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு பதிலாக நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா 15 டேஸ்க்கு டெம்பர்ட்ரானே போயிடலாம். ஃபார்முலாவில் இருக்கிற அந்த டாரின்ற மருந்து ஒரு 12 நாள்லேயே ஈரத்தில் அடிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அந்த அட்டர் டேப் கூட நான் போக வேண்டியதில்லை, டைரெக்டாக 12th டேஸ்க்கு இங்கே வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. 3வதாக நான் பார்த்திங்கன்னா வந்து உரங்கள் விதையில் பார்த்திங்கன்னா நான் இப்போ தேர்ந்தெடுத்த இந்த விதையில் பார்த்திங்கன்னா நிறைய முளைக்கலை ப்ரோ. முளைக்கலைன்னா ஒரு நான் மிஷினில் தான் போட்டேன். பட் என்கிட்டயே என்னோடய மிஷின் தான் வாங்கிட்டு போய் பக்கத்துலேயும் போட்டாங்க. மைக்கா 40-60 போட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு வந்துருந்தது. பட் என்னதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முளைப்பு திறனில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இதுலேயுமே சரி அட்வான்டா 751 அதுலேயுமே இருந்தது. இது என்னோடய ஃபீட்பேக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நான் பண்ணின 4வது தப்பு பார்த்திங்கன்னா அந்த ரகத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஏன்னா எனக்கு இதை பற்றி ஜெனட்டிக்கை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஜெனட்டிக்கில் பார்த்தோம்னா வந்து அட்வான்டா 751 எலைட்டு, அதுக்கப்புறமேட்டு 6668, அதுக்கப்புறமேட்டு வந்து மைக்கா 40-60, அதுக்கப்புறம் தானியா 9355, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்புறம் இது இருக்குது ஜியா 100, இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஃபார்முலா மாதிரி தான் வரும் அப்படின்றாங்க. ஜெனட்டிக்கில் லைட்டாக சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நான் சூஸ் பண்ணது ஒரே விதையை சூஸ் பண்ணிட்டேன். மைக்கா 40-60 போட்டேன், இப்போ 9355 போட்டேன் தானியம். ஸோ அதை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஜெனட்டிக்கலாக இருக்கிற வேறு ரகத்தை சூஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா 9375, அப்புறம் 759 அட்வான்டா, இதுவும் இல்லையா இல்லைனா பயனீரில் போயிருக்கலாம். 3401 இருக்குது, 3305 ஒன்று இப்போ கொண்டு வந்திருக்காங்க, 3524 நார்த்தில் நல்லா போயிட்டுருக்கு. இங்கேயும் ஓரளவுக்கு நல்லா எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. பட் 3401 வந்து பற்றி நான் அந்த வெரைட்டி பயனீரை பற்றி சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வெரைட்டின்றாங்க ப்ரோ. யூடியூப்பில் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அந்த 6 மந்த்தாக என்னென்னா 2-3 இயர்ஸ் முன்னால் வரைக்கும் அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெரைட்டியாக இருந்திருக்குது. ஈல்டு வைஸ் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நம்பர் 1 வெரைட்டின்னு தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு முன்னால். கருதும் ரொம்ப பெருசாக இருக்குது சைஸு, ஈல்டும் நல்லா வந்துட்டு இருந்திருக்கு. பட் இப்போ அது எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் நான் 1 ஏக்கர் ட்ரை, இப்போ மறுபடியும் 6 ஏக்கர்ஸ் பண்ண போகிறேன். பயனீரையும் ஒரு 3 ஏக்கர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அப்புறம் அட்வான்டா 759 பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அட்வான்டா 759 பார்த்திங்கன்னா மற்ற வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா 1.5க்கு 1 வைப்போம். அட்வான்டா 759 மட்டும் பார்த்திங்கன்னா 1.5க்கு 1.25 இல்லை 1க்கு 1 வைக்க சொல்கிறாங்க கம்பெனி. அதிக ஹெவி டென்ஸ் பாப்புலேட்டட் போது அதிக ஈல்டு போகிறது தான் அந்த வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா லீஃப் வந்து கொஞ்சம் ஏன்னா ஃபோலியேஜ் வந்து அவ்வளோ இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அதனால் அப்படி போய் அதிக ஈல்டு எடுக்கிறாங்க. அதிக தண்ணீர் கொடுக்கணும், அதிக உரங்களும் 3 டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் இதோட இது. ஸோ இது ரெண்டையும் தான் நான் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். பயனீர் 3401ஐயும் அட்வான்டா 759 இந்த டைம் நான் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். கூட வந்து 6668 9375 பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ சொல்ல வரது ப்ரோ. கடைசியாக நான் தவிர்த்திருக்க வேண்டியதெல்லாம் நான் எல்லாமே சொல்லிட்டேன், நான் பண்ணின தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்குமே ஈல்டு குறைஞ்சிருக்கு. அது என்னென்னா
பாலினேஷன் மழை வந்துருச்சு. ஹெவியாக மழை பெஞ்சு இருந்தால் புழு போயிருக்கும். ஹெவியாகவும் மழை பெய்யல. போன இயரை விட பாதி மழை கூட இல்லை இந்த டைமு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பெரம்பலூர் பெல்ட்டு, அந்த கடலூர் இந்த சைடு இருக்க பெல்ட்டெல்லாம், அரியலூர்லாம் ரொம்ப அங்கே வந்து புழு தாக்குதல் அதிகமாகவே இருக்குது. அதிலிருந்து அவங்களால இது பண்ணி கொண்டுட்டு வர முடியல, மானாவாரியாக பண்ணவங்களால. ஸோ இது மழை இல்லாதனாலையும், அப்புறம் தவறி தவறி மழை பெஞ்சது, வெயில் இல்லாதது, இது ஓவராலாகவே பாலினேஷனையும் அஃபெக்ட் பண்ணுது. புழு தாக்குதலையும் குறைக்காத போயிடுச்சு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன். அப்புறம் எனக்கு வந்து முளைப்பு திறனில் வந்து அப்போ நடந்தது பார்த்திங்கன்னா, அப்போ லைட்டாக மழை பெஞ்சுது. அதனால் ஒரு வேளை முளைப்பு திறனில் ப்ராப்ளம் ஆகிருக்குமா என்னன்னு தெரில. அது எதனாலன்னு எனக்கு தெரில. பட் 751லேயுமே இருந்தது. அப்புறம் 93551, 9355 இதில் ரெண்டுலேயுமே இருந்தது. அட்வான்டா 751லேயும் தானியா 9355லேயும் இருந்தது. ஸோ நான் அதுதான் இதில் இது பண்ண வேண்டியதாக இருக்குது, நான் சொல்ல வேண்டியது. மற்றபடி பார்த்திங்களா, நான் உரம் எல்லாமே கொடுத்தேன். மருந்துமே 2 மருந்து கொடுத்தேன். நான் டெலிகேட் கொடுத்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எமாமேக்டின் கொடுத்தேன். எமாமேக்டினோட பார்த்திங்கன்னா ப்ரொஃபெக்ட் சூப்பர் காம்பினேஷன் கொடுத்தேன். நான் இன்னொரு இந்த டைமில் கற்றுக்கிட்டதுன்னா, ப்ரொஃபெக்ட் சூப்பர் நீங்கள் லைட்டாக மருந்து கரெக்டான டோஸில் கொடுக்கணும். ஃபார் 15 லிட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு டப்பா ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம கலந்து ஒட்டுக்கா ஒரு ரேஷியோ நமக்கு தெரியும். ஒரு 15 டேங்குக்கு ஒட்டுக்கா மருந்தை கலந்து வச்சு 1 லிட்டர் ஒரு ஒரு அளவு டப்பாவில் நம்ம மொண்டு ஊற்றும் போது, கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஒரு டப்பா ஊற்றுறதுக்கு பேர் 1.5 டப்பாவை ஊற்றிட்டிங்கனாலும், அந்த அடிக்க போகிற அந்த ரோ பார்த்திங்கன்னா 2 ரோவோ 3 ரோவோ பயங்கரமாக உக்காந்து வருது. ஏன்னா ப்ரொஃபெக்ட் சூப்பர் அவ்வளோ பவர். அந்த செம்பராவும் எனக்கு உக்காந்தது, இதுலேயும் உக்காந்தது லைட்டாக. ஸோ பட் ரிசல்ட் நல்லாயிருக்கு ப்ரொஃபெக்ட் சூப்பர் எமாமேக்டின் காம்பினேஷன். பட் எமாமேக்டின் மட்டும் நம்ம அடித்தோம்னா இன்னும் 2-3 டோஸ் போக வேண்டியது இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் தனியாக அடித்து பார்த்ததில்ல. அது மட்டும் அடித்தாலும் புழு சாகும். பட் முட்டை இதெல்லாம் இது பண்ணுறது ப்ரொஃபெக்ட் சூப்பர் போகிறது பரவாயில்ல அப்படின்னாங்க. அதனால தான் நான் அதை கலந்து அடித்தேன். ஸோ இதுதான் நான் ஓவராலாக சொல்ல வருது. பட் 9355ல் அங்கேயும் ஓரளவுக்கு சாஞ்சும் இருந்தது. அது வயலில் எல்லா வயல்லையும் இல்லை, இந்த ஆரம்பிக்கிற காற்று எங்கே ஆரம்பிக்குதோ அந்த வயல்லையும் தண்ணி எங்கேயாவது லைட்டாக பக்கத்து நீர் ஓடைகள் இருந்ததுன்னா, கொஞ்சம் தண்ணி கீழே அதிகமாக இருந்ததுன்னா, ஒரு 2 அடிக்கு கீழே தண்ணி நம்ம வயலில் நீரோட்டம் போயிட்டு இருந்தாலும் அங்கே சாயிற இது இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதிகமாக சாயலை, பட் அங்கேயும் லைட்டாக ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அந்த நான் சொல்கிற அந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தான், நான் 6 ஏக்கரில் அந்த என்ட்ரன்ஸ் 2 ஏக்கரில் மட்டுமே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு வயலில் பார்த்திங்கன்னா ஒரு 50, இந்த ஆண்டு வயலில் ஒரு 50-60 தட்டு அப்படி சாஞ்சிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், பட் எனக்கு எவ்வளோன்னு தெரியல. இதெல்லாம் தான். பட் மைக்கா 40-60லேயுமே போன டைம் எனக்கு சாஞ்சுது. ஸோ அதிலிருந்து தான் இது பண்ணலான்னு பார்த்தேன். பட் இதுலேயும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் ஓவராலாக ஈல்டு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. அது கிளைமேட்டிக் கண்டிஷனா இல்லை விதை சரியில்லையா, நான் ஒரு வேளை வந்து களை வந்து அந்த மருந்து நான் அடித்ததுக்கப்புறமேட்டு பார்த்தா 40 நாளுக்கு மேலே தான் பில்லு வந்தது. பட் அதுக்கப்புறமேட்டும் அந்த பில்லு ஒரு வேளை இந்த சத்தை எடுத்திருக்குமா அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல. பட் பில்லுனால் வந்து ஈல்டு குறைஞ்சிருச்சு அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வாட்டர் டாப் மட்டும் அடிச்சுட்டு நான் பயிர் பண்ணேன். மைக்கா 40-60 நல்லாவே ஈல்டு வந்தது. பட் களை, ஏன்னா நம்ம உரம் கொடுத்துருக்கோம், 3 உரம் கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து களை இருந்தனால வந்து ஈல்டு இவ்வளோ குறையினா அப்படி இது பண்ண முடியாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர வேண்டியது. எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவ்வளோதான், நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குற ஈல்டும் சொல்லிட்டேன். ஒரு 25 மூட்டையிலிருந்து 30 வரும், அவ்வளோதான். வேறு இன்னும் எனக்கு ஈல்டு எடுக்கிறதுக்கு எப்படியும் 1 மந்த் ஆயிரும். நான் ஒடிச்சு செடியெல்லாம் காமிச்சிருப்பேன். பட் அதை இன்னும் கண்டிப்பாக 1 மாதம் ஆகணும். ஏன்னா கருது ஓரளவுக்காவது கடினமானால் தான் என்னால் ஒடிச்சிருக்க முடியும். ஸோ அதனால தான் என்னால் ஒடிச்சு ஃபோட்டோவில் இது பண்ண முடியல. அதுதான். அப்புறம் என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.